யூஸ்வலாக கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணால் இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா எல்லாமே நமக்கு ஒரு 2D ரீஜியனாக கிடைக்கும். இந்த ரீஜியன் என்ன ஷேப்பாக வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ட்ரையாங்கிளாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். இப்படி இருக்கிற 2D ரீஜியனை ஒரு ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் இல்லைனா ஒய் ஆக்சிஸை வச்சு சுற்றி ஃபுல்லாக ரிவால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 3D சாலிட் ஃபார்ம் ஆகும். இதை தான் சாலிட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டினில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த சாலிடோட வால்யூமை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த சாலிட் ஒரு சிம்பிளான சிலிண்டர் இல்லைனா ஸ்பியராக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வால்யூமை ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். பட் நம்மக்கிட்ட இருக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப். ஓகே, அப்போ இந்த ஷேப்போட வால்யூமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த சாலிடை நம்ம ஒரு சின்ன சின்ன சர்க்குலர் டிஸ்காக ஸ்லைஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஸ்லைஸும் ஒவ்வொரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் டிஸ்க் மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு சின்ன டிஸ்கோடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த பெரிய சாலிடோட வால்யூம் நமக்கு கிடைக்கும். இதுதான் டிஸ்க் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இர்ரெகுலர் ஷேப்போடைய வால்யூமை ஃபைண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். பட் சிலிண்டரோடைய வால்யூமை நம்ம ஈஸியாக ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இந்த சம்மில் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிலிண்டரை பேஸாக வச்சு இன்டெகிரேட் பண்ணுறோம்.